ஹலோ மக்களே, மாயாச்சின்னு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நம்ம ஜானகி தான் கோவில் நகைகளை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரிகளும் வீட்டுக்கே வந்து அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த ரகுராமன் நம்ம ஜானகி இந்த மாதிரி எல்லாம் செய்யவே மாட்டா, யாரு உன்னை குற்றம் சொன்னாலும் நான் உன்னை நம்புவேங்கிற மாதிரி நம்ம ஜானகிய அப்படியே பாக்குறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா புவனேஸ்வரிக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது, அந்த ஜானகியை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ரகுராம எப்படியாவது ஜானகி வெளியில கொண்டு வந்துடும் சொல்லிட்டு அப்படியே ஸ்டேஷனுக்கு போய் என்னோட ஒய்ஃப் ஜானகி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை, நான் தான் கோவில் நகைகளை திருடுனேன், வேணும்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே பக்கத்துல இருந்த ஊர் மக்கள் எல்லாருமே நாங்க தான் திருடணும், வேணும்னா எங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும் அங்க உள்ள அதிகாரிகளும் அப்படியே குழம்பி போயிடுறாங்க. நம்ம ஜானகி அம்மா மேல எல்லாரும் இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்களா, இவங்க ரொம்ப நல்லவங்க போலன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகளும் அவங்கள ரிலீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்குள்ள யாரு திருடுறாங்கிற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த சீன் எல்லாம் செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சீனு ரகுராம் எல்லாரும் சேர்ந்த மாதிரி என்னதான் நம்ம ஜானகி மேல தப்பு இல்லைன்னு சொன்னாலும் அந்த அதிகாரிகளும் கேட்குற மாதிரி இல்லை. அந்த சேட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுறாங்க. கோவில் நகைகளை இந்த ஜானகி அம்மா தான் என்கிட்ட வித்தாங்க, அதுக்கு சாட்சி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சைன் போடுறத எல்லாத்தையும் காட்டுறாங்க. ரகுராம் என்னன்னா அந்த அதிகாரிகள்கிட்ட என்னதான் நீங்க சாட்சி ஆதாரம்னு எவ்வளோ காட்டினாலும் என்னோட ஜானகியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவ இந்த மாதிரி வேலை செய்திருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லவும் பக்கத்துல இந்த பத்மாவும் பார்வதியை நீங்க எல்லாரும் தான் பேசிட்டு இருக்கீங்க, அந்த ஜானகியை பார்த்தீங்களா அப்படியே வாயை மூடிட்டு இருக்காங்க, அப்ப அவங்க மேல தப்பி இருக்குதானேன்னு அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பார்வதியும் எல்லா குடும்ப மானத்தை காப்பாற்றணும்னு எவ்வளோ எனக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, இப்போ என்னன்னா நீங்களே இந்த மாதிரி வேலையை செய்துட்டீங்களே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மணியும் எதுக்கு பத்மா இப்போ தேவையில்லாமல் அவங்க மேலே பழிய போடுற, அவங்க இந்த மாதிரிலாம் செய்திருக்கவே மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்னதான் நம்ம ரகுராம் எல்லாரும் பேசினாலும் அந்த அதிகாரிகள் கேட்காம நம்ம ஜானகி அப்படியே எடுத்துட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம மாயா எல்லாம் அப்படியே கதறி ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ரகுராமும் நம்ம ஜானகியை பார்த்துட்டு இருக்கும் போதே ஜானகி அப்படியே ஒரு கண்ணை அசைக்கிறாங்க. ரகுராமும் மனசுக்குள்ள யார் என்ன சொன்னாலும் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ உள்ள போறது நான் உள்ள போற மாதிரி சமம், எப்படி இருந்தாலும் உன்னை நான் காப்பாத்துவேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கண்ணால பேசுறத பார்க்கும் போதே சீன் செமையா இருந்துச்சு. இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா நம்ம ஜானகி அரெஸ்ட் பண்ண விஷயம் அங்க பசுபதிக்கும் புவனேஸ்வரிக்கும் தெரிஞ்சிடுது. புவனேஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது, நம்ம பண்ண பிளான் படி கரெக்டா எல்லாமே நடக்குது, அந்த ஜானகியை கூட்டிட்டு போயிட்டாங்க, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ரகுராம ஊர் மக்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிப்பான், அவளோட ஒய்ஃப் எவ்வளவு பெரிய நல்லவான்னு என்னெல்லாம் பேசிட்டு இருப்பான், இப்ப பாத்தீங்களா நிலைமை எப்படி மாறிட்டுன்னு. ஊர் தலைவருக்கு ஒய்ஃபே இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எப்படியும் அவன் வெக்கப்பட்டு நிப்பான் அப்படின்னு புவனேஸ்வரி நினைக்கிறாங்க. ஜானகி எப்படி இருப்பான்னு சொல்லி ஸ்டேஷனுக்கே போய் பார்க்கலான்னு புவனேஸ்வரி கிளம்புறாங்க. அதே சமயத்துல வீட்டுல என்னடானா நம்ம ரகுராம் அப்படியே வருத்தத்திலே இருக்காங்க. ஜானகி இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, அவ மேல எந்த தப்புமே இல்லை, இருந்த பிறவும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே, கண்டிப்பா இதை நம்ம சும்மா விடக்கூடாது, ஜானகியை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அடுத்த முயற்சியை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரி அங்க என்னடானா நம்ம ஜானகியை பார்த்து, என்ன ஜானகி நான் விரிச்ச வலையில சரியா வந்து மாட்டிக்கிட்டியா, ஏற்கனவே என்கிட்ட இந்த மாதிரிலாம் செய்யாதன்னு சொன்ன பிறவும் எவ்வளோ தைரியம் தான் அன்னைக்கு நான் அடிச்சிருப்பேன், அதனால தான் இப்போ வந்து இப்படி ஒரு நிலைமையில இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரகுராம ஊர் தலைவர்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் எவ்வளோ கொண்டாடிட்டு இருந்தாங்க, இப்போ எப்படியும் எல்லாமே தலைகீழா மாறி இருக்கும். அவனோட ஒய்ஃப் இந்த மாதிரி கோவில் நகையில திருடிட்டான்னு தெரிஞ்சுன்னா எல்லாருமே அவனை அசிங்கப்படுத்துவாங்க, அவன் தலை குனிஞ்சு நிப்பான் பாரு, இனிமே ரகுராமா உன்னை ஏத்துக்க மாட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம புவனேஸ்வரியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜானகியும் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத, என்னோட ஹஸ்பண்டை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அந்த கடவுள் கைவிட்டாலும் என்னோட ரகுராம் கைவிட மாட்டாரு மாதிரி நம்ம ஜானகி ரொம்பவே தைரியமாக பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரி இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, என்ன ஜானகி இங்கே உள்ள வந்த பிறவும் உன்னோட ஆட்டம் குறையல, நீ வேணும்னா பாரு எல்லா ஆதாரங்களும் உனக்கு எதிர்ப்பாகவே இருக்கு, கண்டிப்பாக கொஞ்ச நாளைக்கு நீ வெளியிலே வர முடியாதுன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சவால் விட்ட மாதிரி நம்ம ஜானகிட்ட பேசுகிறாங்க. ஆனால் ஜானகியோ நம்பிக்கையாக இருக்காங்க, எப்படி இருந்தாலும் ரகுராம் வந்து என்னை காப்பாற்றிடுவாங்கிற மாதிரி நல்ல நம்பிக்கையாக பேசுகிறாங்க.
இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ரகுராமும் ஊர் மக்களுக்கு முன்னாடி எப்படியும் ஜானகி இந்த தப்ப பண்ணியிருக்க மாட்டா. நீங்க யாருமே அதெல்லாம் நம்பாதுங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம ரகுராம், ஊர் மக்கள், மாயா, சீனு எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம புவனேஸ்வரி இவங்களெல்லாம் பார்த்த உடனே, என்ன ரகுராம் ஊர் மக்கள கூட்டிட்டு இங்க வந்திருக்கா? என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு சைடுல நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ரகுராம நான் அந்த அதிகாரிகள்ட்ட வந்து, என்னோட ஒய்ஃப் இந்த மாரி தப்பே பண்ணியிருக்க மாட்டா. என்னதான் ஆதாரங்கள் அவளுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும், அவ இப்படி செய்யக்கூடிய ஆளே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அதிகாரிகளும், நீங்க தான் அப்படி சொல்றீங்க. ஆனா எல்லா சாட்சிகளும் இருக்குது. அவங்க தான் அந்த கோவில கீழ அடவு வச்சாங்கன்னும், அந்த பூசாரி வேற உங்க ஒய்ஃப் ஜானகி தான் அந்த இடத்துல போனான்னு தெளிவா சொல்றாங்கல்ல. அதுக்கப்புறமா எப்படி நாங்க நம்பி இவங்கள வெளியில விட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரகுராமும், அவங்க நகையை எடுத்தத கண்கூடா யாராவது பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்க்காத போது எப்படி நீங்க எல்லாம் சந்தேகப்படலான்னு சொல்லிட்டு சரியா கேட்குறாங்க. என்னதான் நம்ம ரகுராம் சொன்னாலும் அந்த அதிகாரிகள் கேட்குற மாதிரி இல்ல. கண்டிப்பா நாங்க ஜானகிய வெளியில விட மாட்டோங்கிற மாரி பேசுறாங்க. இத கேட்டவுடனே நம்ம ரகுராமும், நான் தான் அந்த நகையை திருடினேன். வேணும்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத பார்த்துட்டு இருந்த ஜானகியும், நமக்காண்டி நம்ம ஹஸ்பண்ட் ரகுராம் இப்படியெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்களே, எவ்வளோ அன்பு வச்சிருப்பாங்க நம்ம மேல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல இதெல்லாம் பார்த்து நம்ம மணியும், என்னடா ரகுராம் அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, எப்படியாவது ஜானகிய வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மணியும், அவங்க ஒண்ணும் எடுக்கல, நான் தான் அந்த கோவில் நகையில எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுத்தி இருந்த மாயாவும் அதே மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருந்த பக்கத்துல இருந்த ஊர் மக்களும், நாங்க தான் எடுத்தோம், ஜானகி அம்மா மேல எந்த தப்பும் இல்ல, அவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு நம்பிக்கையா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் நாங்க தான் கோவில் நகைகளை எடுத்தோன்னு ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கவும், சுத்தி இருந்த அதிகாரிகளும் என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாங்களே, இப்ப என்ன பண்றதுன்னு திணறி போய், சரி நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்புறோம், அந்த ஜானகி அம்மாவை வெளியிலயும் விடுறோம், ஆனா கொஞ்ச நாளுக்கு தான், நீங்க எப்படியாவது யார் மேல தப்புன்னு சொல்லி கண்டிப்பா அதுக்கான ஆதாரங்களோட வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரகுராமும், கண்டிப்பா யார் இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் கொடுக்குறாங்க. ஒரு வழியா நம்ம ஜானகி அம்மாவும் வெளியில வராங்க. ரகுராமும் நம்ம ஜானகியை பார்த்து, நீ எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், யார் இது என்ன சொன்னாலும் நான் நம்ப போறதில்ல அப்படின்னு நம்பிக்கையா பேசுறாங்க. இதை கேட்ட ஜானகிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகுது. அதே சமயத்துல புவனேஸ்வரர், எப்படி சார் இவங்கள இப்படி வெளியில விடலாம், அதான் ஆதாரங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்குல்ல, எதுக்கு வெளியில விட்டீங்கன்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அதிகாரிகளும், ஊர் மக்கள் எல்லாருமே ஒண்ணு கூடிட்டாங்க மேடம், அதுக்கப்புறமா என்ன பண்ண முடியும், அதனால அவங்கள வெளியில விட்டுதான் ஆகணும், அதான் ஒரு டைம் கொடுத்துருக்கோம்ல, அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எப்படியும் நம்ம ரகுராமோட ஊர் மக்களும் சேர்ந்து நம்ம ஜானகியை காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம்.